புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தின் ஆஷூரா தினத்தை நாம் கடந்து வந்திருந்தாலும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய முஹர்ரம் 11 மற்றும் 12 ஆகிய நாட்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. நம்முடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள், பெரிய பெரிய தேவைகள் மற்றும் சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற இந்த 2 நாட்களில் நாம் ஓத வேண்டிய 3 அற்புதமான திக்ருகளைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். குறிப்பாக இதில் முதலாவதாக நாம் பார்க்கப் போகும் துஆ ஃபிரவ்னின் கொடுமையிலிருந்து விடுபட ஆசியா அம்மையார் ஓதிய அல்லாஹ்வினால் குர்ஆனில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த துஆவாகும். வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த 2 நாட்களை பயனுள்ளதாக மாற்றுங்கள். நம்முடைய முதல் திக்ரு சொந்த வீடு அமைய வேண்டும், வறுமை நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கானது. ஃபிரவ்னின் மனைவியான ஆசியா அம்மையார் ஈமான் கொண்டதற்காக பல சித்திரவதைகளை அனுபவித்த போது அல்லாஹ்விடம் கையேந்தி ஒரு துஆவை கேட்டார்கள். அதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீம் 11 அப்படியே பதிவு செய்திருக்கிறான். ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னஹ், என் இறைவா, எனக்காக உன்னிடத்தில் சுவனத்தில் ஒரு வீட்டை எழுப்புவாயாக. சுவனத்தில் வீடு கேட்டு ஆசியா அம்மையார் ஓதிய இந்த துஆவிற்கு அத்தனை சக்தி இருக்கிறது. இந்த முஹர்ரம் 11, 12 ஆகிய நாட்களில் யா அல்லாஹ், ஆசியா அம்மையாருக்கு சொர்க்கத்தில் மாளிகையை பரிசளித்தது போல எனக்கும் இந்த துன்யாவிலும் ஒரு சொந்த வீட்டைத் தந்து மறுமையிலும் நல்ல இடத்தைத் தா என்று உருகி துஆ செய்து இந்த துஆவை உங்களால் முடிந்த அளவு 100 முறையோ அல்லது அதிகமாகவோ ஓதி வாருங்கள். உங்கள் சொந்த வீட்டுக் கனவு இன்ஷா அல்லாஹ் நனவாகும். இரண்டாவதாக, நம்முடைய பெரிய பெரிய தேவைகள், ஹாஜத்துகள் நிறைவேறவும் பாவங்கள் மன்னிக்கப்படவும் நாம் ஓத வேண்டியது கலிமாத் தம்ஜீது, 3ஆம் கலிமா ஆகும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பரு வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இதன் பொருள், அல்லாஹ் பரிசுத்தமானவன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியன, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிகப் பெரியவன், அல்லாஹ்வின் உதவியின்றி பாவங்களிலிருந்து விலகிக் கொள்ளவோ நன்மைகள் செய்யவோ எந்த சக்தியும் இல்லை, அவன் மிக உயர்ந்தவன், மகத்தானவன். இந்த கலிமா அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் பெருமையையும் சொல்லுது. இது ரொம்ப சிறந்த திக்ருகள்ல ஒன்னு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா குறைகள், பலவீனங்கள், மனித கற்பனைகள் எல்லாத்தையும் விட்டு அவன் பரிசுத்தமானவன்னு அவனை துதிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அவனுக்கே. நமக்கு கிடைச்ச சின்ன அருளிலிருந்து பெரிய அருள் வரைக்கும், நாம சுவாசிக்கிற காத்திலிருந்து நம்ம உடல் ஆரோக்கியம் வரைக்கும் எல்லா அருட்கொடைகளுக்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவனேன்னு நன்றி சொல்றோம். இந்த கலிமாவில் அல்லாஹ்வின் பெருமைகளும் அவனது ஆற்றல்களும் அடங்கியுள்ளன. என்னை விட சக்தி வாய்ந்தவன் யாரும் இல்லை என்று வாழும் மனிதர்களுக்கு மத்தியில், யா அல்லாஹ், உன்னைத் தவிர எனக்கு வேறு சக்தி இல்லை என்று நாம் சரணடையும் போது அல்லாஹ் நம்முடைய அத்தனை பெரிய தேவைகளையும் மிக எளிதாக நிறைவேற்றித் தருவான். இந்த 2 நாட்களிலும் இதை அதிகமதிகம் ஓதுங்கள். மூன்றாவதாக, நாவிற்கு மிக எளிதான ஆனால் மறுமையில் நன்மைகளின் தராசை, மீசானை கணக்கச் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான திக்ரு. நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 வார்த்தைகள் நாவிற்கு மிக எளிதானவை, அளவற்ற அருளாளனின் பக்கத்தில் மிக விருப்பமானவை, மறுமைத் தராசில் மிக கனமானவை. அதுதான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹ், சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகிறேன். முஹர்ரம் மாதத்தின் இந்த இறுதிப் பகுதி நாட்களை நாம் வீணடித்துவிடக்கூடாது. வேலை செய்து கொண்டே, நடந்து கொண்டே, ஓய்வு நேரத்தில் என எந்நேரமும் இந்த திக்ரை நாவிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாவங்கள் கடலின் நுரை அளவு இருந்தாலும் இதை தினமும் 100 முறை ஓதுபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகளார் காட்டிய வழிமுறை இது. இந்த 3 திக்ருகளையும் உங்களால் முடிந்த அளவு ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன். ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே. பாவம் செய்தவர்களில் சிறந்தவர் பாவ மன்னிப்பு தேடுபவரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக பாவம் செய்வது மனிதனின் இயல்பு. ஆனால்
செய்த பாவத்திலேயே நிலைத்திருப்பதுதான் ஷைத்தானின் குணம். செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு அளவற்ற அருளாளனான அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதுதான் ஒரு நம்பிக்கையாளருடைய அழகிய பண்பு. சூரத்துல் ஃபுர்கான் வசனம் 70 அல்லாஹ் கூறுகிறான், ஆயினும் எவர் பாவங்களிலிருந்து விலகி ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களைச் செய்கிறாரோ அத்தகையோரின் பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுகிறான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாவ மன்னிப்பு கோரும் துவாக்களிலேயே தலையாய துவா சய்யிதுல் இஸ்திஃபார் இதுதான். அந்த தலை சிறந்த துவாவை இப்போது நாம் பார்ப்போம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இறைவா, நீயே என் எஜமான். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய். நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. யார் இந்த பிரார்த்தனையை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு பகலில் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். யார் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு இரவில் ஓதுகிறாரோ அவர் காலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் ஒரு நம்பிக்கையாளரின் இறுதி இலக்கு, உண்மையான வெற்றி. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த ஒரு திக்கர் காரணமாக அமைகிறது என்றால் இதன் மகத்துவத்தை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும். காலையில் ஓதியவர் அன்று மாலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி. மாலையில் ஓதியவர் காலைக்குள் மரணித்தால் அவரும் சொர்க்கவாசி. ஏன் இந்த மிகப்பெரிய வெகுமதி? ஏனென்றால் யார் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிக்கிறாரோ அவர்தான் சொர்க்கம் செல்ல முடியும். இந்த திக்ரை உளப்பூர்வமாக ஓதுவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாகிறது. அன்றைய தினம் நாம் செய்யும் சிறு பாவங்களை அல்லாஹ் இதன் பரக்கத்தால் மன்னித்து விடுகிறான். அன்றைய நாளில் நாம் மரணித்தால் மன்னிக்கப்பட்ட தூய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்போம். அதனால்தான் சொர்க்கம் என்ற நற்செய்தி. என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும்போது உங்கள் மனதில் முதலில் என்ன தோன்றுகிறது? இன்றைய நாள் எப்படி இருக்குமோ என்ற ஒருவிதமான தவிப்பும் நேற்றைய பிரச்சனைகளின் தொடர்ச்சியான சோர்வும் உங்களை சூழ்ந்து கொள்கிறதா? செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு மலை போலவும் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒரு கடல் போலவும் தோன்றி நாளை தொடங்குவதற்கு முன்பே உங்கள் சக்தியெல்லாம் குறைந்தது போல உணர்கிறீர்களா? நம்மில் பலரும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம். கவலைகள், கடன் சுமைகள், குடும்பப் பாரங்கள், உடல்நலக் குறைபாடுகள், மனதில் இனம் புரியாத ஒரு அழுத்தம். இப்படியே ஒவ்வொரு நாளையும் ஒருவிதமான அச்சத்தோடும் ஆற்றாமையோடும் கடந்து செல்கிறோம். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளரின் காலை பொழுது இப்படித்தான் தொடங்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் நாளை அளவற்ற வெற்றியுடனும் ஆழமான மன நிம்மதியுடனும் அல்லாஹ்வின் பாதுகாப்பிலும் தொடங்க உதவும் ஒரு பொக்கிஷத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அதுதான் நம்முடைய அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சக்தி வாய்ந்த காலை நேர துஆ. இந்த காணொளியில் அந்த ஒரு துஆ, அந்தச் சில வார்த்தைகள் எப்படி உங்கள் மனநிலையை முழுமையாக மாற்றி உங்கள் நாள் முழுவதையும் அல்லாஹ்வின் அருளால் நிரப்பப் போகிறது என்பதைத்தான் நாம் விரிவாகப் பார்க்கப் போகிறோம். இந்த துஆவின் ஒவ்வொரு வரியிலும் மறைந்திருக்கும் மகத்துவத்தையும் அது நம் வாழ்வில் கொண்டு வரும் அற்புதங்களையும் அறிந்தால்
ஒரு நாள் கூட இதை ஓதாமல் உங்கள் நாளை தொடங்க மாட்டீர்கள். வாருங்கள், அந்த அருள் நிறைந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். நாம் ஏன் காலையில் சோர்வாகவும் கவலையாகவும் உணர்கிறோம்? காரணம், நாம் நம்முடைய சொந்த பலத்தையும் அறிவையும் மட்டுமே நம்பி நாளைத் தொடங்குகிறோம். நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறோம். வரப்போகும் சவால்களை எப்படிச் சமாளிப்பது என்று நாமே திட்டம் போடுகிறோம். அந்த மொத்த சுமையையும் நம் தோள்களில் நாமே ஏற்றிக்கொள்கிறோம். இங்கேதான் நாம் தவறு செய்கிறோம். ஒரு விசுவாசியின் அணுகுமுறை முற்றிலும் வித்தியாசமானது. அவன் தன் நாளைத் தொடங்கும் போதே இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகின்ற எல்லா சக்திகளுக்கும் மேலானவனிடம் தன் முழு பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுகிறான். அந்த ஒப்படைப்பின் பிரகடனம்தான் இந்த காலை நேர துஆ. இது வெறும் வார்த்தைகளின் கோர்வை அல்ல, இது ஒரு ஒப்பந்தம். யா அல்லாஹ், இந்த காலையை நான் அடைந்தேன். இந்த காலையின் ஆட்சியும் இந்த முழு உலகின் ஆட்சியும் உனக்கே உரியது. என் சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட இந்த நாளில் என் எல்லா காரியங்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று நாம் செய்யும் ஒரு பிரகடனம். இந்த உண்மையை உணர்ந்து நம் நாளைத் தொடங்கும்போது நம் மனதில் இருந்த பாரம் இறங்குவதை நம்மால் உணர முடியும். கற்பனை செய்து பாருங்கள், நீ நிம்மதியாக உன் கடமையைச் செய் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியொரு நிம்மதியையும் தைரியத்தையும் தான் இந்த துஆ நமக்கு வழங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு காலையிலும் இந்த துஆவை ஓதுவதை வழக்கமாகக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கே இந்த துஆ தேவைப்பட்டதென்றால், சாதாரண மனிதர்களான நமக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் தூதர் நமக்கு காட்டித் தந்த வழி. நம் நாளை பாதுகாக்கவும் அருள் வளம் பரக்கத் நிறைந்ததாக மாற்றவும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஆன்மீக கவசம் இது. இப்போது அந்த மகத்தான துஆவையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். உங்கள் மனம், மொழி, உடல் மூன்றும் ஒன்றிணைந்து இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்து லில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாங்கள் காலையை அடைந்தோம். அல்லாஹ்வுக்கே அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் உரித்தானது. மேலும் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணைத்துணை இல்லை. ஆட்சி அவனுக்கே உரியது, மேலும் புகழும் அவனுக்கே உரியது. அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன்.